இணைந்திருக்கக்கூடிய திரு விஜய் உன்னிப்பாக உற்று கவனிக்கப்படுகிறார். இன்று பிரச்சார களத்துக்கு சிறிய இடைவெளிக்கு பிறகு அவர் வந்திருக்கிறார். இந்த இடைவெளியும் கூட விமர்சிக்கப்படுகிறது திராவிட பெருங்கட்சிகளால். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம். பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஆனால் அவர் இந்த களமே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தாங்க எதுக்குறீங்க, அவங்க உங்களை பத்தி பேசவே இல்லைங்க. மூத்திர சந்தைக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க கிட்ட போய் சரி சமமா இல்ல டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் களம் அப்படின்னு திராவிட பெருங்கட்சிகள். தேர்தல் களத்துல டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் டிவிகேவுக்கும் ஏவிகேவுக்கும் தான் சார் போட்டி. எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் ஒரு பெரிய வைப்ரன்சியை நம்ம பார்க்க முடியுதுல்ல. அது பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். இல்ல, ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகர், பலரும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கும் போது அவர் வீதிக்கு வருகிற பொழுது ஒரு கூட்டம் சேரத்தான் செய்யும். நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். அவருடைய அரசியல் தான் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கணும். எதை சொல்ல வர்றாரா? திமுக ஒரு தீய சக்தி உள்ள வச்சிடறா. இன்னைக்கு திருநெல்வேலியில போறாரு. திருநெல்வேலி சுத்தி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே ஒரு ஊருக்கு போனாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவாங்க, அட்ரஸ் பண்ணுவாங்க, வேட்பாளரை பத்தி பேசுவாங்க. ஆனா இவரு அங்கேயும் போயிட்டு இதே பழைய டிபிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்காரு. யாரும் தவறா எடுத்துக்க வேணாம், ஏன்னா அது என்னுடைய கடமை. ஒவ்வொரு ஊருக்கும் போய் அதை நான் ரிப்பீட் பண்ண சொல்லியே ஆகணும். ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். என்னையா நடக்குது? திரும்பி 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 பார்த்து 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 உங்க டயலாக் எல்லாம் எனக்கு ப்ராம்ப்டிங்கே இல்லாம மக்கப் ஆயிடுச்சு தலைவரே. இதுக்கு அவருக்கு வீடியோ போட்டே போயிருக்கலாம். திருநெல்வேலிக்கு போய் அங்க இருந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. வேட்பாளர் பேரே சொல்லுங்க. நீங்க 234 விஜயன்ட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நீங்க அப்படி அந்த ஒருத்தர் வந்து இந்த ஒரு போத கேஸ்ல 10 நாளைக்கு முன்னாடி ஜாமீன் வந்தார். அவரும் அப்படி சொல்ல எடுத்துக்க முடியுமா? எல்லாரும் துண்டு தொட்டு சொல்றத சொன்னேன். 99 எல்லா பிரச்சனையும் பார்க்கணும். கவர்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்க வந்து எல்லாத்தையும் பேசாம இருக்க முடியுமா? நான் இருப்பேன் மேடம், நீங்க வேற. நான் எவ்வளவு நாள் வேணா இருப்பேன் மேடம், லைஃப் ஃபுல்லா கூட இருப்பேன். உங்கள்கிட்ட பதில் வாங்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு மெகலோமேனியா இல்லையா? தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. இப்போ வந்து நான் தான் எல்லாம் 234 விஜய், இந்திரா இஸ் இந்தியான்னு இந்திரா காந்தி ஒரு காலத்துல சொன்னாங்க. அது போல ஒரு மனநிலை இல்லையா? அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. அது வந்து அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யார் வரக்கூடாதுன்றத வந்து மக்கள் வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். நீ என்னடா சொல்றது சொல்ற எங்களுக்கு தெரியும், நீ மூடு. இவங்க கிட்ட இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதனால யார் வரக்கூடாதுன்றத வந்து அவர் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் வந்து அட்ரஸ் பண்றாரு. இப்ப போறானே அவனை குளோஸ் பண்றதுதானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாம்பு வாங்குறதுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன். அப்படியே அவன் மேல கொலவரி அந்த அளவுக்கு நீ லவ் டார்ச்சர் பண்றாயா? இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, டிவிக்கு அட்ரஸ் பண்றாரு, இன்னொருத்தர பாதி அட்ரஸ் பண்றாரு. ஏன் பாசஞ்சரை நான் தான் காப்பாத்தணும், வேற யார் காப்பாத்துவா? முதல்ல ஒண்ணா காப்பாத்தி கடி. திமுக பொறுத்த வரைக்கும் எஸ்ஓபி போட்டாங்க, அதை போட்டாங்க, விஜய் எதிர்க்கிறாங்கிறார். ஜனநாயகம் பிரச்சனைனா உங்களுக்கே யார் பண்ணாங்கன்னு தெரியுங்கிறார். ஏன் பாதியில் நிறுத்துறாருங்க? பயம். ஜனநாயக பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா கூட்டு சதின்னு தான் நாங்க சொல்ல வரோம். இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்ம அப்ப இருந்தே இப்படிதான். திமுகவும் பாஜகவும் வந்து மறைமுக கூட்டணின்றத வந்து நாங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து விஜய் என்ன சொல்ல அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இப்ப தேர்தல் ஆணையமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டு அந்த அதிகாரிகள் வந்து திமுகவோட கூட்டம் என்ன சொல்றது, உனக்கெல்லாம் பேசவே தெரியல. அவங்க சொல்றதை கேட்டுதான் வந்து நடக்கிறாங்கன்றது எங்களோட கம்ப்ளைண்ட். அதிமுக மக்கள் சக்தி இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? எல்லாருமே வந்து இப்ப கூட்டம் கூட்டுறாங்கன்னா எல்லாருமே காசு கொடுத்துதான் வந்து கூட்டுறாங்க. ஓகேங்களா? இது என் பாச கூட்டம். ஆமா ஆமா, காசு வாங்கின கூட்டம். இந்த கூட்டத்தை கூட்டப்பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். நேற்று விஜய் தூத்துக்குடியில பரப்புரைக்கு போனப்போ அந்த கூட்டத்தை பார்த்துட்டு பாத்தீங்கல்ல அண்ணனுக்கு கூட்டத்தை, பாத்தீங்கல்ல அண்ணனோட மாச அப்படின்னு சோசியல் மீடியால தற்கொலைகள்லாம் குதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, தூத்துக்குடி மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற அத்தனை ஊர்ல இருந்தும் பஸ் பிடிச்சி வேனு பிடிச்சி பொதுமக்களை கூட்டிட்டு வந்து அணிக்க வச்சு கூட்டத்தை காமிச்சிருக்கானுங்க அந்த தாவேக்கா தற்கொலைகள். விஜய் அங்க வராருன்னா அந்த ஊர் மக்களுக்கு உள்ள கூட்டம் கிடையாது, சுத்தில இருக்கிற எல்லா ஊர்ல இருந்து ஆள் செட் பண்ணி வர வச்சு கூட்டாது. சோ இதை வச்சுட்டு அந்த தொகுதியில ஜெயிச்சிருவோம், நம்ம ஓட்டு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பினாங்கன்னா
அவங்கள மாதிரி முட்டாள் யாருமே இல்ல. இந்த கூட்டத்தை சும்மா ஒன்னும் கூட்டிட்டு வரல. ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்துக்கிறானுங்க. கிரையோட உச்சத்தை உதறிட்டு வரேன், ஊதியத்தை உதறிட்டு வரேன், எல்லாத்தையும் விட்டு வராமாங்க. காசு கொடுத்து ஆள் சேர்ப்பானுங்க. இப்படி இந்த ஒரு கூட்டம்ங்கிற ஒரு விஷயம் அவ்வளவு எளிமையா இன்னைக்கு அரசியல் தலைவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயமா இல்ல. கிடைக்காது. இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. சோ அதை வந்து நம்ம வந்து நடிகர்னு கடந்து போகலாம், ஜவுளி கடை திறக்கிறாங்கன்னு கடந்து போகலாம், இப்ப எப்படி வேணா சொல்லலாம். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. திரைத்துறையை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் யார் வந்தாலும் இது போன்ற கூட்டங்கள் வருவது இயல்புதான். என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? அப்ப தேசியல் கூட்டத்துக்கு 1 லட்சம் பேர் கூடுவாங்க, ஆனால் வாக்களிக்க மாட்டாங்க. ஐயோ அப்படி சொல்லாத. நான் தெளிவாக கட்சி ஏன் துவங்கினேன், இந்த தேர்தலில் என்னுடைய நோக்கம் என்ன அவனுக்கே தெரியாது. சொல்ல வேண்டிய செய்தியை வெளிப்படையா பேசணுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரோ மற்றவர்கள் பாருங்க, அவரோட துணிச்சலா வெளிப்படையா பேசலாங்க. யார் நீ? என்ன சாதாரணா? நடந்தது வண்டி மேல ஏறது எல்லாமே வந்து அவருக்கு இருந்தது. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். ஒரு தொண்டரணின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அவங்களே வந்து தற்கொலை கூட்டம்னு சொல்வீங்களா? இல்ல, ISI முத்திரை மாதிரிங்க. அதிமுகவுக்கு இரட்டை இலைக்கு வாக்களிக்கூடியவர்கள் ஒருபோதும் மாற்றி வாக்களிக்க மாட்டாங்க. அந்த வாக்கள் என்றைக்கும் மாறாது. நீங்க வந்து இந்த முறை விஜய்க்கு வாக்களிக்கவில்லை என்றால் யாருக்கு வாக்களிப்பீர்கள்னு ஒரு கேள்வி கேட்டப்போ சுமார் 45% வந்து இல்லை நாங்கள் மீண்டும் அதிமுக வாக்களிப்போம் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. நம்ம அதை அப்படியே இன்டர்பிரேட் பண்ணோம்னா விஜய் பெறக்கூடிய வாக்களில் சுமார் 45% வாக்கள் அதிமுக வாக்குகளாக இருக்கிறது. எல்லா கட்சியும் வந்து தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மட்டும் வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரு? மத்திய அரசு கொடுக்குது, மாநில அரசு கொடுக்குது. எங்களுக்கு வேற வேலை இல்ல. ஏங்க 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பிரச்சனை? பிரதமருடைய ஸ்பீச்சுக்கே 3/4 மணி நேரமோ 1 மணி நேரம் தான் பர்மிஷன் கிடைச்சிருக்கு. இந்த 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தா நீ வர மாட்டியா? ஏன்னா மொத்தமாவே 3 நிமிஷம் 34 செகண்ட் பேப்பர் திருப்பி பேசுவேன். அதுக்கு வந்து எதையாவது பண்ணி தொலைன. தன்னை காமராஜருடன், எம்ஜிஆருடன், அறிஞர் அண்ணாவுடன் ஒப்பிடுகிறார். எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் டு சே. இதுக்கு ஆங்கிலத்துல ஒரு டேர்ம் இருக்கு, டெலியூஷன்ஸ் ஆஃப் கிராண்டியர்னு வாங்க. ஏய் யார பத்திர லூசுன? உன்னதாண்டா வேற எப்படி காப்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே உங்களை ஒப்பிட கூடாது, வேற யாராவது உங்களை ஒப்பிடணும். வேலைக்கு ஆக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு அர்த்தம். இவர் வந்து இன்னும் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட நிக்கல. அவர் தன்னை காமராஜருடையும் எம்ஜிஆருடையும் அறிஞர் அண்ணாவுடையும் ஒப்பிடுகிறார்னா எல்லாமே வந்து ஒரு பிலிம் ரிலேட்டட் ஸ்பீச், ஒரு டயலாக் டெலிவரி. வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இது வந்து விஜய்க்கே டெஸ்ட் கிடையாதுங்க. கொஞ்சமாவது அவங்க சிந்திச்சு வாக்களிக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் டெஸ்ட். விஜய் பிள்ளைக்கா பையன். விஜய்னா யாரு? என்ற ஒரு நடிகர். அவன் குடும்பத்தையே காப்பாத்த தெரியாத விஜய் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாத்துவாரு? இதெல்லாம் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிச்சு. 2026ல திமுக தான் வரும். எங்க முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் எங்க அண்ணன் வின் பண்ணுவாரு. வின் பண்ண வைப்போம். கிளியர்லி இந்த கட்சி வெற்றி பெற போவது இல்லை. 32 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டுல மற்றும் சிலர் அப்படின்னு கூறுவது சரியா? ரொம்ப தப்பாச்சே. தப்பாச்சலங்கனே. திமுகவே பேசுறது இல்லைங்க. மற்றும் இன்னைக்கு திமுகல யார கேட்டாலும் யாரோட போட்டினா அண்ணா திமுக தான் சொல்றாங்க. நேத்து மழையில முளைச்ச காலம் மாற மாதிரிங்கிற வேம்புலி அடிச்சு சாத்திடு வேண்டாம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் மீடியா முன்னாடி நின்று ஒரு 4 கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. தமிழ்நாடு is a much bigger complex civilizational state. அது வந்து விஜய் தான் தமிழ்நாடு தான் விஜய். தெருல வந்து பாடிப்பாரு, கல்லாலேயே அடிப்பானுங்க. ஏன் பிச்சைக்காரன் கூட பிச்சை போட மாட்டான். பூந்தமல்லியில போட்டியிடுற வேட்பாளருக்கு எதிராக எத்தகைய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது? அதையும் அவர் சொல்லிட்டாரு. எம்எல்ஏ தப்புங்க கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டாரு. எங்க அந்த லேடி எங்க போனாங்க? மேடம் ஒரு நிமிஷம் மேடம். சார் ஒரு நிமிஷம் சார். நான் ஜாதி ரெடி அவருக்கு எங்க சீட்டு கொடுத்தீங்க?
யாரும் ஜாதி வெறியர்னு சொன்னாங்களே. யாரு ஜாதி வெறியர்னு சொன்னாங்க? தெரியாத மாதிரி கேப்பியே. ஒருத்தர் உங்க கேண்டிடேட் மேடம் ஒருத்தர் வந்து நான் ஜாதி வெறியன் அப்படிங்கிறாரு. அவருக்கு டிக்கெட் கொடுத்துருக்கீங்க. அடிச்சுதானடா கொண்டு போனாங்க. அம்புட்ட ஆசை. இன்னைக்கு லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும். திரு ஸ்டாலினோ, திரு எடப்பாடி பழனிசாமியோ, திரு சீமானோ அவங்க காட்டுற உழைப்புல இவருடைய உழைப்பு ஒப்பிட்டா எப்படி இருக்கு? அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஏங்க என்னத்துக்கு விட்டுட்டாரு? துகத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கேன். ஓகே அப்படின்னா எதை விட்டாரு? வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. டேய், ஆனா ஒண்ணு தாண்டா இருக்கு. என்ன? என் உயிர். எடுத்துக்கோ மச்சான். உயிர் எடுத்து நீ ஏன்டா என் உயிர் எடுக்கிற? உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து அவரை வந்து சார் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? இன்னைக்கு சிஎம் தினமும் வாக்கிங் அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் வாங்குறாரு. யார்ட்ட பர்மிஷன் வாங்குறாரு? உங்களுக்கு புரியல. சீரியஸா உங்களுக்கு புரியுதா இல்லையா சார்? பார்த்தாலே எனக்கு புரியுது. நான் சொன்னது உனக்கு புரியலன்னு. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 2 பிட் இருக்கு. அதை தூக்கி போய் அப்படியே கேட்ச் பண்ணிக்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்க மாட்டறாங்க. why do you require permission for this? அப்ப நாங்க பாட்டு போவா சார்? இல்ல you bloody black sheep. பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய செலிபிரிட்டிஸ் இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஒரு காமன் மேனா என்னால வந்து என்னோட வாழ்க்கையை வாழ முடியல. என்னால ஒரு இடத்துல நடக்க கூட முடியாது. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. சொன்னா புரிஞ்சுங்க. தொண்டர்களை தாண்டி ரசிகர்கள் வரும்போது அதை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஏங்க தொண்டர்களை தாண்டி ரசிகர்கள் வந்தாங்கன்னா அது உங்க கட்சி கட்டமைப்பு சரியா இருந்தா அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க திமுக அதிமுகல ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தாங்கன்னா அவருக்கு பின்னாடி ஒன்றிய செயலாளர்கள் நிப்பாங்க. கரெக்டா எந்தெந்த இடத்துல நிக்க வைப்பாங்க. இந்த கட்சியில தான் அந்த கட்டமைப்பே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு மானகட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? விஜய்ங்கிற ஒற்றை மனிதரை வைத்து மட்டுமே உன்னால் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாது. பல பிரச்சனைகள் இதே மாதிரி சந்திக்கதான் வேணும். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. எங்க இருந்து வராங்கன்னு தெரியல அப்படிங்கறதே வந்து ஆக்சுவலி பிளைண்டா வந்து ஒரு தவறான. அந்தந்த தொகுதி அந்தந்த பகுதிகள்ல இருந்து தான் வராங்க. யாரும் வந்து பஸ் பிடிச்சா இல்ல. ஏன் அப்படி புழுகுனி பள்ளி பிறந்தவன? கரூர் இன்சிடென்ட்லயே காயமடைந்தவர்கள் எத்தனை பேர் கரூர் மாவட்டத்தில இருந்து பக்கத்துல மாவட்டத்துல இருந்து வந்தீங்க தெரியுமாங்க? நீங்க நான் தான் சொல்றேன், இது எதுவுமே நம்ம ஏனோ தானோன்னு சொல்ல. எல்லாமே ஒரு இதுக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட் வச்சுதான் நம்ம பதில் சொல்றோம். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. நாளைக்கு விஜய் ஜெயிச்சு வராருன்னு வைங்களேங்க, முதலமைச்சரே ஆயிடுறாரு. நான் வீட்டு விட்டு வெளியே வந்தா டெய்லி கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி பனையூர் வீட்லயே உட்காந்து கவர்மெண்ட் நடத்த முடியுமாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன் தாவேகா நண்பர்கள் கிட்ட. ஏன் எல்லா மீட்டிங்கும் மதியத்திலேயே நடக்குது? ஈவினிங்க்கு மேல கேம்பெயின் நடக்காமல் இருப்பதற்கு என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்களேன். ஏயா வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.